நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இத்தனை நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, அந்த உண்மை வந்து கண்மணிக்கும் குடும்பத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ராகவன் தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கண்மணி வந்து ஒரு அதிரடியான முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனேயுமே வந்து அந்த ரவுடி இருக்கான்ல, சாரி அந்த ஐ விட்னஸ் இருக்கான்ல, அவன் வந்து ராகவனுக்கு கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சார் என்ன சார் பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லையா ரெடி பண்ணலை, உனக்கு எப்படியாவது ரெடி பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து சொல்கிறாரு. உடனே வந்து அவர் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், எனக்கு தெரியாது, எனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான், அதுக்குள்ளே நீங்கள் காசை ரெடி பண்ணி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்துடுவேன், அவ்வளோதான், இதுக்கு மேலெல்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, என்னை ஏமாத்துன்னு நினைக்கிறீங்களா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. யோ உன்னை எதுக்கே ஏமாத்தன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நானே காசு ரெடி பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன், நீ வேறு பேசாமல் எரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி எனக்கு தெரியாது, நாளைக்கு இந்நேரத்தில் காசு கொடுக்கலனா அடுத்த செகண்டே அவங்க வீட்டில் வந்து தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ராகவனுக்கு வந்து என்ன பண்ணுறனே தெரில, காசும் ரெடி பண்ண முடியலை. அங்கிட்டு இங்கிட்டு என்னமோ செஞ்சு பார்த்தார்ல, அதாவது காசு அங்கேருந்து எடுத்தார், அடுத்து இந்த துணி மடிக்கிற மிஷினில் ஏதாவது கொஞ்சம் காசு பார்க்கலாமான்னு பார்த்தாரு, எதுவுமே கடைசி வரைக்கும் நடக்காமல் போயிடுச்சு. வீராவால் பயங்கரமான கடுப்பில் இருக்கார். என்னடா செய்கிறது, அவன் வேறு வந்து வீட்டில் வந்து உண்மையை சொல்லிட்டான்னா அப்பா வேறு நம்மளை வந்து என்ன பண்ணுவான்னு தெரில, நம்ம மேலே உள்ள நம்பிக்கையெல்லாம் போயிடும், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாள் ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அவரும் எங்கெங்கேயோ காசெல்லாம் எடுத்து பார்க்காரு. கடைசியில் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. மறுநாள் பார்த்தா அவன் வீட்டுக்கே வந்துடுறான். அந்த ஐ விட்னஸ் வந்து வீட்டுக்கு வெளியிலேயே வந்துடுறான். வெளியில் வந்துட்டு அவன் வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சார் உடனே வெளியில் வாங்க, நான் வந்து காசு வாங்க வந்திருக்கேன், காசை கொடுங்க, எனக்கும் நிறைய கமிட்மெண்ட்டெல்லாம் இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோ என்னையா, நான் தான் காசு ரெடி பண்ணிவிட்டு உன்னை கூப்பிட்றேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே எதுக்கு நீ இப்போ வீட்டுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார் நீ கூப்பிட்ற மாதிரி தெரியல, அதனால தான் நான் வீட்டுக்கே வந்துட்டேன். சரி சரி வெளியில் வாங்க, இதனால் பேசி தீர்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெளியில் பார்த்தா வாசல்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கான். யோ இங்கே எதுக்கே வந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சார் காசை கொடுங்க சார், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ காசுன்னு ரெடி பண்ணலையா, ரெடி பண்ணிவிட்டு நான் தான் கூப்பிட்றேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சார் இங்கே பாருங்கள், இதுக்கு மேலாம் பொறுமையாக இருக்க முடியாது, என்னையை நீங்கள் ஏமாற்றிடுவீங்க, சரிப்பட்டு வராது, உங்கள் வீட்டில் சொன்னால் தான் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ உன் கையை காலாக நினச்சி காலில் கூட விழுகுறையா, என்னை விட்டுறியா, ஏன் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நாங்கள் சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஏன் அப்படி அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சார் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். வெளியில் சத்தம் கேட்குது. ராமச்சந்திரன் அதுக்கடுத்து குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்துட்டு என்னடா சவுண்டாக கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்காங்க. பார்த்தா நம்ம ராகவன் வந்து அவன் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. ஏய் ராகவா இங்கே வாடா, எதுக்குடா அவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க, உன் தம்பி எந்த தப்புமே பண்ணலை, அவனுக்காக வந்து சாட்சி சொல்லாதன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கியா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, தப்பு பண்ணால் அவன் கரெக்டாக தான் சாட்சி சொல்லுவான், நீ ஒன்றும் கெஞ்ச வேண்டாம், இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்னது இவரோட தம்பியா, ஆக்சிடென்ட் பண்ணதே இவர் தான் ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க எல்லோரும். உடனே நம்ம ராமச்சந்திரன் வந்து டேய் என்னடா சொல்கிற உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, நீங்கள் வேணால் உங்கள் பையன்கிட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிடுறான். உடனே நம்ம ராகவன்கிட்ட வந்து ராமச்சந்திரன் கேட்குறாங்க, டேய் அவன் என்னடா வளர்றான், அது உண்மையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. கண்ணீர் விட்டுக்கிட்டு ஆமாப்பா நான் தான்ப்பா ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி கண்ணதிலே பலார்னு அரைஞ்சிடுறாரு ராமச்சந்திரன் வந்து ராகவனை. அவர் அடி வாங்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. என் கண்ணு முன்னாடி நிற்காத போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் கோவப்பட்டு உள்ளே போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம கண்மணிக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சுல, அவங்க பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க. எங்க நீங்களாங்க இந்த மாதிரி பண்ணீங்க, எங்கள் அண்ணனை கொண்டு துரோகி நீங்கள் தானா, உங்கள் கூட தான் நான் வந்து இத்தனை நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனா, உங்களை வந்து நான் ஜெயிலுக்குள்ளே அனுப்பாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி அவங்க மூஞ்சில் எறிஞ்சிட்டு இனிமேல் உங்கள் கூட நான் வாழவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. வள்ளி எல்லாமே அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.